வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு மரக்கன்றுகள் நடும் விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது. உதவும் கரங்கள் ஆதரவற்ற இல்லத்திற்கு உதவிக்கரம் நீட்டிய தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களுக்கு நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகள். நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் எழுதிய ஸ்பெல்லிங் பீ தேர்வு. நாசரத் மகளிர் கல்வியியல் கல்லூரி நடத்திய பாசிட்டிவ் பவர் கருத்தரங்கு. வேஸ்ட் பேப்பர் ரீசைக்கிள் திட்டத்தில் பங்கு பெற்ற நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். இனி விரிவான செய்திகளை காணலாம். நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு மரக்கன்றுகள் நடும் விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பொன்விழா ஆண்டை முன்னிட்டு மரக்கன்றுகளை நடும் விழிப்புணர்வு நிகழ்வு பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் தலைமையில் தொடங்கப்பட்டது. ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் அனைவரும் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர்கள் மரக்கன்றுகளை பெற்றுக்கொண்டனர். மானுடம் செலுத்திட, பூமி தாய்க்கு புண்ணியம் சேர்ந்திட, பிற்கால தலைமுறையினர் நோயில்லா வாழ்வு வாழ மரங்களை நட்டு அதன் மகத்துவத்தை அனைவரும் அனுபவிப்போம் என்ற எழுச்சியுரை ஆற்றினார் எம் பள்ளியின் முதல்வர். மேலும் மரக்கன்றுகளை செழிப்பாக வளர்க்கும் மாணவ மாணவியருக்கு ஊக்க பரிசுகள் கொடுப்பதாக அறிவித்தமை மாணவர்களை உற்சாகப்படுத்தியது. சமூக வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நாசரத் கல்வி குழுமம் செயல்பட்டு தன்னம்பிக்கையுடன் வளர்ச்சி நிலையை அடைய உதவி புரிகின்ற தன்மையை பெற்றோர்களும் பொதுமக்களும் வியந்து பாராட்டினர். உதவும் கரங்கள் ஆதரவற்ற இல்லத்திற்கு உதவிக்கரம் நீட்டிய தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். நாசரத் குழுமத்தின் 50வது பொன்விழா ஆண்டை முன்னிட்டு தி நாசரத் அகாடமி பள்ளி திருவேற்காட்டில் உள்ள உதவும் கரங்கள் என்ற ஆதரவற்றோர் இல்லத்தினை இந்த வருடம் முழுவதும் தத்தெடுத்துள்ளது. இந்த வருடம் முழுவதும் தேவையான மளிகை பொருட்கள், வகுப்பறை உபயோக பொருட்கள் போன்றவற்றை வகுப்பு வாரியாக ஒவ்வொரு மாதமும் மனமுவந்து கொடுத்து வருகின்றனர். இம்மாதம் 3ஆம் வகுப்பு மாணவர்களால் உளுந்து, துவரம்பருப்பு, சிறுபருப்பு போன்ற பருப்பு வகைகள் 50 கிலோவும், சமையல் எண்ணெய் 30 லிட்டரும் 130 மாணவர்களால் அளிக்கப்பட்டது. இவை அனைத்தும் எம் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களின் தலைமையிலும் இவற்றின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஜெனிஃபர் மற்றும் 3ஆம் வகுப்பு ஆசிரியர்களின் முன்னிலையிலும் 3ஆம் வகுப்பு மாணவர்களின் கரங்களால் உதவும் கரங்கள் என்ற ஆதரவற்றோர் இல்லத்தின் மேலாளர் திரு கணேசன் அவர்களின் கரங்களில் அளிக்கப்பட்டது. நிலையான வளர்ச்சி இலக்கின் படிகளை செய்து கொண்டிருக்கும் தி நாசரத் அகாடமி பள்ளியின் நிர்வாகத்திற்கும் அனைத்து மாணவர்களுக்கும் உதவும் கரங்கள் ஆதரவற்றோர் இல்லத்தின் நிர்வாகமும் அங்கு பயிலும் மாணவர்களும் தங்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களுக்கு நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகள். ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளியில் 50ஆம் ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு பேரண்ட்ஸ் ஃபெஸ்டா என்ற தலைப்பில் பெற்றோர்களுக்கு போட்டிகள் நடைபெற்றது. கடந்த 27/9/2025 அன்று ஜபத்துடன் போட்டிகள் ஆரம்பிக்கப்பட்டது. இதில் 4 போட்டிகள் வைத்திருந்தனர். டிராயிங் காம்படிஷன், கனெக்ஷன் கேம், மெமரி கேம், லக்கி கார்னர் போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டது. டிராயிங் காம்படிஷனில் A Memorable Day with My Child என்ற தலைப்பில் பெற்றோர்கள் தங்களையும் தங்களின் பிள்ளைகளையும் மிக நேர்த்தியாக வரைந்தனர். இப்போட்டிகள் பள்ளியின் ஆசிரியர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. அனைத்து போட்டிகளிலும் பெற்றோர்கள் பங்கு பெற்று தங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற பெற்றோர்களுக்கு காசோலைகள் வழங்கப்பட்டது. டிராயிங் காம்படிஷனில் வெற்றி பெற்ற பெற்றோர்களுக்கு பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் அவர்கள் காசோலை வழங்கி கௌரவித்தார். மெமரி கேம் மற்றும் கனெக்ஷன் கேமில் வெற்றி பெற்ற பெற்றோர்களுக்கு பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் காசோலை அளித்து கௌரவித்தார். லக்கி கார்னர் போட்டியில் வெற்றி பெற்ற பெற்றோர்களுக்கு மூத்த ஆசிரியை திருமதி விக்டோரியா அவர்கள் காசோலை அளித்து கௌரவித்தார். பின்னர் பள்ளியின் முதல்வர் நன்றியுரை கூற ஜபத்துடன் விழா இனிதே நிறைவு பெற்றது. அன்றைய தினம் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமைந்தது.
நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் எழுதிய ஸ்பெல்லிங் பி தேர்வு. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு ஸ்பெல்லிங் பி தேர்வு நடைபெற்றது. கிரே மேட்டர் எஜுகேஷன் சொல்யூஷன் மற்றும் நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி இணைந்து நடத்திய ஸ்பெல் பி எக்ஸாம் GMES நிறுவனத்தின் பொறுப்பாளர் திரு ரூஃபஸ் அவர்களின் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இத்தேர்வு மாணவர்களுக்கு ஆங்கிலத்தை எளிய முறையில் கையாளவும் எழுதவும் பயனுள்ளதாக அமைந்தது. நாசரத் மகளிர் கல்வியியல் கல்லூரி நடத்திய பாசிட்டிவ் பவர் கருத்தரங்கு. நமது நாசரத் கல்வி குழுமத்தின் 50ஆம் ஆண்டு பொன்விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக நாசரத் மகளிர் கல்வியியல் கல்லூரியின் சார்பாக கடந்த 24/9/2025 அன்று நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் மாதவிடாய் நிறுத்தம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கு பாசிட்டிவ் பவர் என்ற தலைப்பில் நடைபெற்றது. இக்கருத்தரங்கு நாசரத் மகளிர் கல்வியியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் கோல்டன் கிஷா அவர்களின் தலைமையிலும் பேராசிரியர்கள் முன்னிலையிலும் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக டாக்டர் R பிரவீனா அவர்கள் பெண்கள் உட்கொள்ள வேண்டிய உணவு முறைகள், உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி போன்ற பயனுள்ள தகவல்களை வழங்கினார். இக்கருத்தரங்கில் இலவச மூலிகை எண்ணெயும் வழங்கப்பட்டது. இதில் நாசரத் கல்லூரியின் முதல்வர், பேராசிரியர்கள், மாணவர்கள் மட்டுமின்றி மகளிர் சுய உதவி குழுவில் உள்ள மகளிர்களும் பல பயனுள்ள தகவல்களை அறிந்து கொண்டு பயன்பெற்றனர். வேஸ்ட் பேப்பர் ரீசைக்கிள் திட்டத்தில் பங்கு பெற்ற நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். கடந்த வாரம் ட்ரீம் கலாம் நிறுவனத்தின் வேஸ்ட் பேப்பர் ரீசைக்கிள் என்ற திட்டத்தினை நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள் செயல்படுத்தினர். மாணவர்கள் தங்கள் வீட்டில் உள்ள தேவையற்ற புத்தகங்கள், காகிதங்கள் போன்றவற்றை பள்ளிக்கு எடுத்து வந்து ட்ரீம் கலாம் குழுவினருக்கு வழங்கினர். இதில் 20 கிலோவிற்கு மேற்பட்ட புத்தகங்கள், காகிதங்கள் வழங்கிய டாப் 3 வெற்றியாளர்களாக மாணவர்களை தேர்ந்தெடுத்தனர். 5ஆம் வகுப்பு D பிரிவில் பயிலும் மிதுனா, 2ஆம் வகுப்பு C பிரிவில் பயிலும் ஜெசிகா இவாஞ்சலின், 5ஆம் வகுப்பு B பிரிவில் பயிலும் ஆஷிகா, இவர்களுக்கு ட்ரீம் கலாம் குழுவினரால் கேடயங்கள் வழங்கி மாணவர்களை ஊக்கப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து பள்ளிக்கு கிரீன் அவார்டு என்ற தலைப்பில் பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்களுக்கு ட்ரீம் கலாம் செயலாளர் அவர்கள் கேடயம் வழங்கி கௌரவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.